வணக்கம் நண்பர்களே, திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க. நம்ம மகா திருக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பாருங்க, நான் என் கைப்பட்டு ஃபைலை டெலிட் பண்ணவே இல்லை, யாரோ வேணும்னு டெலிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லினோம். புரியுது மகா, ஏன்னா ரீசைக்கிள் பின் வர ரிமூவ் பண்ணியிருக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, யாரோ வேணும்னு தான் பண்ணியிருக்கு, அவங்கள சீக்கிரமாக கண்டுபிடிக்க அப்படின்னு சொன்ன. இந்த பாருங்க, நீங்கள் கேமராவை ஆன் பண்ண, இங்கே கேமரா சுற்றி இருக்குல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ், அதில் பார்த்தா தெரியும் இந்த லேப்டாப்பை யார் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கா நான் இல்லாத சமயம் அப்படின்னு அந்த இடத்துல மகா சொல்ல நேரம், இது நல்ல ஐடியா மகா, எனக்கு ஏன் இந்த யோசனை தோணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அதை ஆராயிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதை செய்தது நம்ம கௌதம் அப்படின்னு கையங்களவுமா இது அத்தை ஏற்பாட்டில் இந்த கம்பெனிக்கு வந்தவர் அப்படின்னு அந்த ஆளை தூக்குறாங்க. ஒரு கட்டத்தில் வினு இந்த தவறை செய்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சு கொந்தளிக்கிறாங்க. கவிதா வேஷம் போடுறாங்க, நல்லவங்க வேஷம், இவர் இப்படி பண்ணுவாருன்னு நினைக்கல திருவா, ஆனால் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சாதிக்கிறாங்க. நம்ம மகாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இவர் வேணும்னு தான் கவிதா கொண்டு நம்ம கோடிக்கணக்கில் லாபம் கிடைக்கிறத தடுக்கிறதுக்காண்டி பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த நபருக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம மகா கரெக்டாக அலசி ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம மகா சொல்கிறாங்க திருவுக்கிட்ட, இந்த பாருங்கள், இந்த பர்பஸாக தான் இந்த ஃபைலை யாரோ டெலிட் பண்ணியிருக்கு, நான் இதை கை கூட வைக்கல, இந்த ஃபைல் பக்கமே போகல, அப்படி இருந்தானா யார் டெலிட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்கிறாரோ. புரியுது மகா, இப்போ நம்ம ப்ரெசன்டேஷனை முடிச்சாச்சு, ஆனால் கண்டிப்பாக இந்த நம்ம கம்பெனியில் இருக்க கல்லனை நம்ம பிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரீசைக்கிளிங் பின் வர ரிமூவ் பண்ணி விட்டுருக்கு, அப்படின்னா அந்த நபர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க, கம்பெனியில் தான் நம்ம கேமரா சிசிடிவி இருக்குமே, நான் இல்லாத நேரம் பார்த்து இந்த லேப்டாப்பை எடுத்து ரிமூவ் பண்ணது யார், அந்த ஃபைல் ஃபோல்டரை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம மகா சொல்ல நேரம் நல்ல ஐடியா சொல்லியிருக்க அப்படின்னு திரு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கேமரா எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம கௌதம் அந்த வினு அவர் நம்ம கவிதா ஏற்பாடு பண்ணி பேரையும் கௌதம் பேரை வினோனி மாற்றி வச்சுருப்பாங்க. அவர் கரெக்டாக லேப்டாப்பை தூக்கி டெலீட் பண்ணுற ஃபுட்டேஜை பார்த்துறாங்க. இவர் கவிதாத்தை ஏற்பாட்டில் இங்கே வேலைக்கு வினு ஆச்சு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம மகாவுக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிட்டு, அப்போ இது கவிதாவோட ஏற்பாடு தானே நினச்சேன், அவங்களுக்கும் இதுக்கும் இது ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இவங்க இப்போ ஒரு ஆளை வேற கூட்டி கொண்டு விட்டு திருவாலிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்களா, ஆனால் நாங்கள் விட போகிறதில்லை, இப்போவுமே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல கோவப்படுறாங்க. நம்ம மகாவும் இதுக்கு மேலே இந்த கவிதாவோட ரகசியத்தை நம்ம மறைச்சி வச்சிருக்க கூடாது, ஏன்னா அவளால் எவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் அத்தை உங்களுக்கு நல்லது செய்யலை, தீமை தான் செய்கிறாங்க. ஏன்னா அந்த மண்டபத்தில் நான் அடைச்சி வச்சுருந்தேன்னா உங்களை துப்பாக்கியை வச்சு சுட நின்ன நபர், நீ அந்த நபரை திறந்து விட்டதான் உங்கள் அத்தை தான் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, உண்மையாட்ட மகா சொல்லுறா, ஆமாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அத்தையே நான் எங்கள் அம்மாவுக்கு அடுத்தது இவ்வளோ தூரம் நம்புகிறேன், ஆனால் அவங்க கூட இருந்து இப்படி ஒரு குழியை சொந்த அண்ணன் பையனுக்கு எதிராட்டே செய்வாங்க அப்படின்னு தெரியாமல் போச்சு. நல்ல வேளை மகா எனக்கு எல்லாமே தெரியப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம மகாவே சொல்கிறாங்க, இந்த நபரோட ஃபோட்டோவை பார்த்தா அந்த அதிகாரி அன்னைக்கு உங்களை கொல்லதுக்காக ஒரு ஸ்கெட்சை போட்டு கொண்டு வந்த உங்கள் இந்த லாரியை வச்சு ஏற்ற வந்த நபரோட ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஸ்கெட்சை போட்டு கொண்டு வந்தாங்களே, அந்த ஃபோட்டோ கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிடுறோம். ஆமாம், அப்போ இவன் தான் அன்னைக்கு என்ன கொல்ல பார்த்தானா அப்படின்னு இன்னைக்கே விட மாட்டேன் அப்படின்னு கோபத்தோட கங்கணம் கட்டி நம்ம கவிதா கிட்ட திருப்பி நிற்கிறாங்க. அத்தை எலும்புங்க, என்ன திரு சொல்கிற, என்ன எதுக்காக இப்போ எழுப்புற, நீங்கள் வேணும்னு பர்பஸாக தான் நீங்கள் இந்த என்னை பழிவாங்க பார்த்துருக்குறீங்க. என்ன நிற்காரே வினு, இவர் தான் என்னை கொல்ல வந்த ஆள், அந்த அதிகாரி அன்னைக்கு கொண்டு வந்த படத்தோட இவரோட ஃபோட்டோ மேட்ச் ஆகுது, நானும் மண்டை பிச்சுட்டு இருந்தேன், எனக்கு மகா தான் காட்டி கொடுத்தா அப்படின்னு சொன்னார். இந்த ஃபோல்டரை டெலீட் பண்ணவரும் இவர் தான் அப்படின்னு சொன்னார். என்ன திரு சொல்கிற, இதுக்கும் இவருக்கும் இதுக்கும் சம்மந்தம்
சம்மந்தமே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாதிக்கிறாங்க நம்ம கவிதா. அப்போ தான் வந்து இந்த பாருங்கள் கேமராவில் நடந்ததெல்லாம் வந்து காட்டி கொடுக்குறாங்க. அப்படியா அப்படியோ அப்போ இவர் வந்து என் கூட படித்த ஃப்ரெண்டு, அதனால தான் நான் இங்கே சேர்த்தேன். ஆனால் இவர் என்ன காரணத்துக்காக வந்து இந்த பொண்ணை வந்து பழி வாங்க நிற்காருன்னு எனக்கு சுத்தமாக புரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கவிதா தான் நல்லவங்க மாதிரியும் வந்து அந்த கௌதம் வினு அவர் தான் வந்து மோசம், அவர் வந்து ஏதோ ஒரு பழிவாங்க குணத்துக்காக தான் என்கிட்ட வேலை இல்லை அப்படின்னு வந்து கெஞ்சி வந்து வேலையை வாங்கிட்டாரு. ஆனால் அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை புரிஞ்சிக்க, நான் உன்னோட சொந்த அத்தை அப்படியே இருந்து நான் ஒன்றும் என் பையன் மாதிரி தான் பார்க்கேன். அப்படி இருக்க நேரம் உனக்கு நான் எப்படி துரோகம் செய்ய முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நல்லா ட்ராமா போடுறீங்க. ஆனால் கண்டிப்பாக உங்கள் முகத்திரையே கூடிய சீக்கிரம் வந்து நான் வந்து என் கணவர்கிட்ட காட்டி கொடுப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படி வந்து அந்த இடத்துல நம்ம மகா வந்து யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம திரு வந்து மகா கூடிய சீக்கிரமே வந்து இந்த கம்பெனியில் எல்லாமே வந்து படிச்சுக்கிடணும். ஏன்னா இவளோட திறமை வந்து கண்டிப்பாக இவளோட பிரெயின் வந்து நம்ம கம்பெனியை வந்து டெவலப் பண்ண உதவும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிறாங்க மகாவின் திறமையை. அதோட மேனேஜர் போஸ்ட்டும் வந்து நம்ம மகாவுக்கு வந்து கிடைக்குது. கழுத்தை குத்தி எப்படியாவது திரு வந்து விரட்டி விட்டுருவான் இந்த மகாவை. கம்பெனியில் இருந்தோம் வீட்டில் இருந்தோம் தனக்கு இவ்வளோ பெரிய லாஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா இவ அப்படின்னு வந்து நினச்சா நம்ம கௌதம கண்டுபிடிச்சி நம்மளை வந்து பழி தீர்த்துட்டா இந்த மகா இவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து கவிதா அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க.